கிளிநொச்சியைச் சேர்ந்த இளைஞன் டிக்டாக் மூலமாக வந்த விளம்பரத்தை பார்த்து வெளிநாடு செல்லும் ஆசையிலே 60 லட்சம் ரூபாயை இழந்திருக்கின்றார். அந்த இளைஞனிடமிருந்து யாரும் நேரடியாக கையில் பணம் வாங்கவும் இல்லை. அதனை தாண்டி இந்த வங்கி இலக்கத்திற்கு நீங்கள் வைப்பிலிடுங்கள் என்று சொல்லவும் இல்லை. அதையெல்லாம் தவிர மிக நூதனமான முறையிலே ஒரு மோசடியை அரங்கேற்றி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நேரமும் புது புது வகையிலே மோசடியாளர்கள் யோசித்து மோசடியில் ஈடுபடுகின்றார்கள். அந்த வகையில் இது புதிய வகையான ஒரு மோசடியாக இருக்கின்றது. அனைவரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாளை உங்களையும் உங்கள் பணங்களையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர முல்லைத்தீவிலே நபர் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றார். தற்போது அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்று கூறப்படுகின்றது. எதற்காக அவர் தாக்கப்பட்டார், அதன் பின்னணி என்ன என்பது தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, ஒரு வெளிநாட்டு பெண் இலங்கையில் குளித்துக் கொண்டிருந்த இளைஞன் நீரில் மூழ்கிய நிலையில் அந்த இளைஞனை அதிரடியாக காப்பாற்றி இருக்கின்றார். அது தொடர்பான நேரடி வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றது. இந்த 3 செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதன் தொடர்ச்சியாக அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற காணொளிகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக உங்களை வந்தடையும். தற்பொழுது விடயத்திற்கு வருவோம். டிக்டாக் மூலமாக விளம்பரம் ஒன்றினை பார்த்து கிளிநொச்சி இளைஞன் 60 லட்சத்தை இழந்திருப்பதாக போலீஸ் முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த இளைஞன் தனக்கு நடந்த சம்பவம் தொடர்பாக தெரிவித்ததாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த இளைஞன் டிக்டாக்கிலே ஒரு ஐடி, அந்த ஐடி எப்படியான ஐடின்னு சொன்னால், வெளிநாட்டுக்கு வருபவர்களுக்கு விசாவை பெற்றுக் கொடுக்கின்ற சேவையை செய்வதாக அந்த டிக்டாக் ஐடி அமைந்திருக்கின்றது. அதனை தாண்டி பல வீடியோக்கள் அந்த ஐடியிலே போடப்பட்டிருக்கிறது. இன்று எமது நிறுவனம் ஊடாக பிரித்தானியா வந்த பெண், இன்று எமது நிறுவனம் ஊடாக பிரான்ஸ் வந்த பெண், இன்று எமது நிறுவனம் ஊடாக அமெரிக்கா வந்த பெண் அல்லது ஆண் என்று சொல்லி இவ்வாறு பல வீடியோக்களை பலரது புகைப்படங்களை போட்டு தொடர்ந்து அதிலே பதிவிட்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே பார்ப்பவர்களுக்கு இது ஒரு நம்பகமான நிறுவனம் போல இருக்கின்றது. அனைவரையும் வெளிநாட்டுக்கு எடுத்து விடுகின்றார்கள், வேகமாக எடுத்து விடுகின்றார்கள், அதுவும் புகைப்படங்களுடனே போடுகின்றார்கள் என்பது போல அனைவருக்குமே எண்ண தோன்றும். அந்த அளவிற்கு நம்பிக்கையை ஊட்டுகின்ற வகையிலே அந்த டிக்டாக் ஐடியின் ஊடாக இவ்வாறு வீடியோக்கள் போடப்பட்டிருக்கின்றது. இதனை பார்த்த கிளிநொச்சி இளைஞர் ஒருவர் அந்த டிக்டாக் ஐடிக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கின்றார். இவ்வாறு நானும் வெளிநாட்டுக்கு வர வேண்டும், உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று. அதற்கு பிறகாக ஒருவர் அவருக்கு அழைத்து பேசியிருக்கின்றார். அவர் கூறியிருக்கின்றார், நான் பிரான்சில் இருந்து பேசுகின்றேன், நீங்கள் வெளிநாடு வர விரும்புகின்றீர்களா? அப்படியானால் நான் சொல்வதை செய்யுங்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களது அனைத்து ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு கொழும்புக்கு செல்லுங்கள் என்று அவர் குறிப்பிட்டதற்கு இணங்க கிளிநொச்சி இளைஞன் இங்கிருந்து கொழும்புக்கு சென்றிருக்கின்றார். கொழும்பிலே நீண்ட நாட்கள் தங்கியிருந்ததாக கூறப்படுகின்றது. அப்போது அந்த பிரான்சில் இருந்து கதைத்ததாக கூறிய நபர் சொல்லி இருக்கின்றார், இன்னொரு நபர் வருவார், அவரிடம் நீங்கள் ஆவணங்களை கொடுங்கள் என்று. அந்த வகையில் கடந்த மாதம் 17ஆம் திகதி அளவிலே இரவு வேளையில் பம்பலப்பட்டி புகையிரத நிலையத்திற்கு அருகிலே இருக்கின்ற ஹோட்டலுக்கு ஒருவர் வந்திருக்கின்றார். அவர் அந்த இளைஞனிடமிருந்து அனைத்து ஆவணங்களையும் பெற்றுவிட்டு உங்களுக்கு அழைத்த, அதாவது பிரான்சிலிருந்து அழைத்த நபர் என்று சொல்லப்படுகின்ற அவரது தொலைபேசி இலக்கத்திற்கு எனக்கு ஒருக்கா அழைப்படுத்தி தாருங்கள் என்று கேட்க இவரும் வந்த நம்பருக்கு மீண்டும் அழைப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அதுக்கு பிறகாக அனைத்து ஆவணங்களையும் அந்த நபர் வாங்கி கொண்டு ஆவணங்களை எல்லாம் நான் வெளிநாடு செல்வதற்கு, அதாவது விசாவுக்கு கொடுப்பதற்கு தயார் செய்ய வேண்டி இருக்கின்றது, ஆகையால் உங்களது அடையாள அட்டையையும் தாருங்கள் என்று அதனையும் பெற்றுக்கொண்டு அந்த நபர் சென்று விட்டார். அதற்கு பிறகாக, அதாவது அவர் கதைத்ததன் பின்னர் ஒரு தொலைபேசி இலக்கத்திலிருந்து, இங்கிலாந்து தொலைபேசி இலக்கத்திலிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. அதற்கு பிறகாக அவரது தொலைபேசி வேலை செய்யவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் அடுத்த நாள், அதாவது சந்தித்து விட்டு சென்ற அடுத்த நாள் 18ஆம் திகதி அவரது வங்கி இலக்கத்தில் இருந்து 3 கட்டமாக 20 லட்சம் 20 லட்சம் 20 லட்சம் என்ற அடிப்படையிலே மொத்தமாக 60 லட்சம் ரூபாய் பணம் வேறொரு வங்கி இலக்கத்திற்கு பரிமாற்றப்பட்டிருக்கின்றது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த இளைஞர் உடனடியாக அவரது வங்கிக்கு தொடர்பு கொண்டிருக்கின்றார். அதாவது அவர் கணக்கு வைத்திருந்த வங்கிக்கு தொடர்பு கொண்டு இவ்வாறு எனது பணம் 3 முறை வேறொரு வங்கி இலக்கத்திற்கு பரிமாற்றப்பட்டிருக்கின்றது, என்ன நடந்தது என்று பாருங்கள் என்று.
அப்போது வங்கி சார்பாக கூறியிருக்கின்றார்கள், உங்களிடம் இருந்த பே ஆப்பின் ஊடாகத்தான் இவ்வாறு 3 முறை, இவ்வாறு 20 லட்சமாக 3 முறை வேறொரு வங்கி இலக்கத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகாக அந்த ஆப்புக்குள் போகும் இவர் முயற்சித்த போது அங்கே கடவுச்சொல் மாற்றப்பட்டிருப்பதாக இவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக அவர் பயன்படுத்துகின்ற தொலைபேசி நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சேவை கலைத்து இவ்வாறு தொலைபேசி இயங்காமல் இருக்கின்றது, இது தொடர்பாக ஒருக்கா பாருங்கள் என்று கூறிய போது அந்த தொலைபேசி நிறுவனத்திலிருந்து கூறப்பட்டிருக்கிறது, உங்களது சிம் இ சிம்மாக மாற்றப்பட்டு தற்பொழுது பயன்பாட்டில் இருக்கின்றது என்று கூறப்பட்டிருக்கின்றது. இதனால் அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார். தற்பொழுது அவர் தொலைபேசி இலக்கம் போய்விட்டது, பணமும் போய்விட்டது, நூதனமான முறையிலே ஒரு மோசடியும் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது அவரது கையில் இருந்து பணம் வாங்கவும் இல்லை, அவரிடம் சொல்லி வேறு வங்கி இலக்கத்திற்கு பண பரிமாற்றம் செய்யுங்கள் என்று கூறவும் இல்லை, திட்டமிட்டு இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி அவரது தொலைபேசியை அவரின் கையாலே வாங்கி தொலைபேசியிலே அந்த வங்கி கடவுச்சீட்டை மாற்றி இவ்வாறு பல விடயங்களை மிகவும் சாதுரியமாக செய்து இந்த மோசடியை அரங்கேற்றி இருக்கின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி இளைஞன் கிளிநொச்சி விசேட குற்றத்தடுப்பு பிரிவிலே ஒரு முறைப்பாட்டை வழங்கி இருக்கின்றார். ஆகவே இந்த செய்தியை பார்க்கின்றவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், பலர் வெளிநாட்டு ஆசையிலே தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஏதோ ஒரு வகையில் எப்படி இவர்களை எல்லாம் கவர்ந்தெழுக்க முடியும் என்று விளம்பரம் செய்து மோசடியாளர்கள் இவர்களை நூதனமான முறையில் புது புது விதமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே பலர் சிக்கிக்கொண்டு தங்களது பணத்தையும் இழக்கின்றார்கள். ஆகையால் கிளிநொச்சி இளைஞனுக்கு நடந்தது போல சம்பவம் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த விடயத்தை நீங்கள் ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புதுவிதமான அணுகுமுறையாக இருக்கின்றது. ஆகவே இனி தொலைபேசியையும் வேறு யாரிடமும் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இது மிகவும் ஒரு பயனுள்ள தகவலாக உங்களுக்கு அமையும். தெரியாதவர்களுக்கும் இது தொடர்பாக நீங்கள் கூறுங்கள். இல்லைன்னு சொன்னா இந்த வீடியோவை அவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள், அடுத்தவர்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே இருக்கும். மற்றொரு செய்தியாக முல்லைத்தீவிலே ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. நேற்றைய தினம் இரவு வேளையிலே அந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. முல்லைத்தீவு முள்ளியவளை முறிப்பு பகுதியிலே நபர் ஒருவர் தாக்கப்பட்டிருக்கின்றார். 36 வயது மதிக்கத்தக்க முறிப்பு பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரே இவ்வாறு தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. நேற்றைய தினம் இரவு முறிப்பு பகுதியிலே ஒரு குழுவினருக்கும் அந்த நபருக்கும் இடையிலே வாக்குவாதம் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு கட்டத்தில் வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறி இருக்கின்றது. அப்போது இரும்பு கம்பியால் அந்த நபர் தாக்கப்பட்டிருக்கின்றார். உடனடியாக அந்த நபர் முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். அங்கே அவருக்கு உடனடியாக சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது. மேலதிக சிகிச்சைகளுக்காக அவர் தொடர்ந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக தியலும அருவியில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. சில வெளிநாட்டவர்கள் அந்த அருவியிலே நீராடி கொண்டிருந்திருக்கின்றார்கள். அப்போது சில இளைஞர்களும் அருகிலே நீராடி கொண்டிருந்திருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டு பெண் ஒருவர் காணொலி பதிவில் ஈடுபட்டு கொண்டிருந்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அருகில் நீராடி கொண்டிருந்த இளைஞன் நீரிலே மூழ்கி இருக்கின்றார். அந்த நேரத்தில் உடனடியாக அதை அறிந்து கொண்ட அந்த வெளிநாட்டு பெண் நீருக்குள் மூழ்கி அந்த இளைஞனை காப்பாற்றி இருக்கின்றார். அந்த பெண்ணால் அந்த இளைஞன் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பான காணொலி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றது. அதாவது அந்த வெளிநாட்டு பெண் காணொலி எடுத்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றது. அந்த தொடர்ச்சியாக அனைத்துமே அந்த கமராக்களில் பதிவாகி இருக்கின்றது. அந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. பலரும் அந்த பெண்ணை சிங்கப்பெண் என்று சொல்லி பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றனர். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.